சோஃபார் வந்து 2 டேஸ் ரஃபாக தான் போச்சு. நேற்று ஒரு ஹேண்ட் இன்ஜுரி ஆகிடுச்சு. ரிஸ்ட்டை திருப்ப முடியல கம்ப்ளீட்டாக. எக்ஸ்ட்ரீமான பெயின். இருந்தாலும் பரவாயில்ல, கிளாஸுக்கு போகலாம். சொல்லிக்கலாம் கை தான் வலிக்குதுன்ட்டு. போட்டு புழியிறானுங்க. வறுத்து தாங்க இங்கே வரது கிளாஸுக்கு. ஓகே, இன்றைக்கி டே 3 முடிச்சுட்டு என்னென்ன அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. மக்களே, டே 3 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இன்னைக்கு 400 ரூபாயும் மார்னிங் வந்து மோய்டா செஷனுக்கு வந்தோம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக போச்சு. ஸ்பாரிங் செஷனும் போச்சு. ஒருத்தன் வந்து என் கண்ணிலே ஒன்று வச்சுட்டான், கறி கலங்கிடுச்சு. எந்த கண்ட்ரினே தெரில. ரூபா ஒரு படி மேலேயே போயிட்டு ஸ்பாரிங் பாட்டு அடிக்க போதெல்லாம் கோச்சே ஒரு வண்டி வச்சுட்டான். அவர்கிட்ட போயிட்டு இப்போ நாங்கள் மன்னிப்பும் கேட்டு வந்தோம். மக்களே, மார்னிங் செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக போச்சு. லாஸ்ட் 2 நாள் பாடி பெயின் இருந்துச்சு. இப்போலாம் பெருசாக பாடி பெயின் தெரில. ஒரு ஃப்ளோவில் போக ஆரம்பிச்சிருக்கோம். ஈவினிங் என்ன கிளாஸ்ரா? ஈவினிங் வந்து ரெஸ்லிங் கிளாஸ் இருக்கு. ஈவினிங் வந்து ரெஸ்லிங் கிளாஸ்க்கு வர மக்களே. சோஃபார் டே 3யோட மார்னிங் செஷன் முடிஞ்சு போய் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து உங்களுக்கு திருப்பி மீட் பண்ணுறோம் மக்களே. மக்களே, லஞ்ச் ரெடி பண்ணிருக்கோம். கிளாஸ் மார்னிங் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்துருவாங்க. சிக்கன் செஞ்சுட்டு இருக்கோம் மக்களே. நிறைய பேர் வந்து டயட்டை கொஞ்சம் மாற்றிக்க சொன்னீங்க. ஸோ டயட்டை ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டேன். வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் மழை தான் நான் ஸ்டாப்பாக. இனிவே என்ஜாய் பண்ண வேண்டியதான் லஞ்சை. ஈவினிங் பார்க்கலாம் மக்களே. மக்களே, ஒரு வழியாக டே 3யோட ஈவினிங் ட்ரைனிங் முடிச்சாச்சு. MMA வால் ரெஸ்லிங் போட்டு வெளுத்துட்டான். ஒரு பையன் சுமித் குமார் கூட வந்திருந்தான். தூக்கி போட்டு நொறுக்கிட்டான். நடுவில் அப்பப்போ வந்து நம்ம கணேஷ் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். நமக்கு பார்த்து பண்ணுப்பா, அவன் கொஞ்சம் சுத்தமாக தெரியாத ஆளுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அற்புதமாக போச்சு. நிறையா கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு நிறையா நம்ம ஊர் ஃபைட்டர்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மக்களே. டே 3 வந்து ஃபர்ஸ்ட் 2 நாளோட டே 2 வந்து டே 3 வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. நேராக வீட்டுக்கு போய் டின்னரை முடிச்சுட்டு நாளைக்கு ட்ரைனிங் வரணும் மக்களே. ஆனால் டே 3 ஒரு பயங்கரான டே மக்களே. சுமித்தோட ட்ரைனிங் பண்ண எப்படி தூக்கிலாம் போட்டு நோக்கல. சுமித்தோட ட்ரைனிங் பண்ணது தான். சுமித் கூட ரெஸ்லிங் பண்ணது சூப்பராக இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இன்னைக்கு லாஸ்ட் ஒரு 3 நாள்ல வந்து இந்த நாள் ஒரு இனிய நாள். பாடி பெயினாக இருந்தாலும் சூப்பர் டே மக்களே. இது நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ட்ரைனிங் சொல்கிறேன்.